ರಾಮ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಬಲರಾಮ ಪರಶುರಾಮ ವಾಮನಾವತಾರ ವರಾಗಾವತಾರ ಮತ್ಸ್ಯಾವತಾರ ಕೂರ್ಮಾವತಾರ ಕಲ್ಕಿಯವತಾರ ನರಸಿಂಹಾವತಾರ ಅಚ್ಯುತ ಆನಂದ ಕೇಶವ ಮಾಧವ ಯಾದವ மதுசூன கமலக்கண்ணா பாண்டுரங்கா பண்ணையநாத ஆதிமூல ஆதிகேஸ்வா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கவுள்ள ஜாதகம் தொகுதி ஜாதகம் உங்க குடும்பத்தில் 4 பேர் அப்பா அம்மா நீ உன் சகோதரி இருக்காங்களா? ஆமா, உன்னோட அறிவால் நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சுதா? பெத்தவளா பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா? பெத்தவளா பார்த்து நீ வந்து பெத்தவங்க விருப்பத்துக்கு மாற ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருக்க. உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா நாங்க சொல்ற இதுலயே கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் விரும்புற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி சொல்லியிருக்கேன். அதால குடும்ப எதிர்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணு விரும்புற அந்த பொண்ணு வீட்லயும் எதிர்ப்பு இருக்குது. உன் காதல் கை கூடணும். ஒரு தொழிலும் நிலையா நிக்கல. இது ஏதாவது தொழில் நிலையா நின்னியா? இப்ப கடைசியா ஒரு மெக்கானிக்கல் தொழில் மாதிரி செய்துட்டு இருக்க. அதுலயும் உன்னை வேலை வாங்கிட்டு சரியா பணம் தர பண்றாங்க. அதால குட்ட பணம் திரும்பி வரல. செய்து கொடுத்தாலும் பணம் வரல. நீ வாங்கட கண்ண குடும்பம்ல வட்டி நகரட்ட மட்டும் இல்ல, வாடகை கூட ஒழுங்கா கொடுக்க முடியல உன்னால. சொல்லுப்பா. ஒரு சீட்டு போட்டு கல்யாணம் பண்ணலான்னு முயற்சி பண்ண பெத்தவங்கள எதிர்பார்த்து பிரயோஜனம் கிடையாது. நம்மளா ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு போட்டு உன் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. உன் காதல் கல்யாணம் வெற்றி பண்ண ஆசைப்படுற. நாள் தள்ளிட்டே போகுது. நீ விரும்புற பொண்ணு மேஜர் கிடையாது. என்ன வயசு நீ விரும்புற பொண்ணு? 17 வயசுனா? ஆமா, மேஜர் கிடையாது. தயவுசெய்து கல்யாணம் பண்ணிட்டு போற. அதால சட்டத்துக்கு வந்து ஆளாக சூழ்நிலை வரும். சட்ட பிரச்சனை கண்டிப்பான அதெல்லாம் தெரியுமா தெரியுதா? அதாவது சட்ட பிரச்சனை வந்துடும். அதாவது நீ விரும்புற பொண்ணு 17 வயசு ஆகுது. அந்த பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதால வந்து போன யாருமே சொல்லலனாலும் சரி, ஒரு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாலே நீங்க சட்ட ரீதியாக உன் மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. கண்டிப்பா எடுப்பாங்க. அதனால வந்து போன அந்த காலத்தை நேரத்தை தள்ளி போயிட்டே இருக்க. சொல்லுப்பா. உறுதியா இருக்க. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஒரு சொந்தமா தொழில் செய்து ஒரு கடையை ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. அப்பதான் உங்க எதிர்காலம் சிறப்படையும். ஏன்னா இந்த வயசுலயே என்ன வயசு உங்களுக்கு? 23 ஆகுதுண்ணே. ஆமா, படிப்பும் பாதிலே கட் ஆயிடுச்சு. என்ன படிச்சீங்க? 12வது முடிச்சிருக்கேன். அதோட மேற்கொண்டு படிக்க முடியல. அறிவு கொண்டே முன்னுக்கு ஒரு முயற்சி பண்ணி காலத்து நேரத்தை வீணா கழிச்சிட்டீங்க. இனி யாரு முன்னுக்கு வரணுமானவா? என்ன வந்து பாரு, நான் முன்னுக்கு வந்து நல்ல எந்த தொழில் செய்தா முன்னுக்கு வரலாம், எப்படி எதிர்காலம் சிறப்பா அமையும் உன் எதிர்காலம். அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அந்த அதிர்ஷ்டம் தெரிஞ்சீங்கன்னா கோட்டீஸ்வரன். நீ எந்த தொழில் அதிர்ஷ்டம் கண்டுபிடிக்கல. இது பல தொழில் செய்து தோத்து போயிட்டேன். சொல்லுப்பா. தோத்து போயிட்டேன். அதாவது எந்த தொழில் அதிர்ஷ்டம் கண்டுபிடிக்கணும். எதுல ஸ்டெடியா நிக்கணும்னு தெரியல நானு. அதுதான் ஜோதிடம். அதை பார்க்கத்தான் ஜோதிடம். எந்த தொழில் ஸ்டெடியா நின்று முன்னுக்கு வர முடியும், அந்த முன்னுக்கு வர உருவாக்கி தரதான் ஜோதிடமே. சரிண்ணா. அதாவது காலத்து நேரத்தை வீணா கழிக்கூடாது. நிறைய பேர் கூட கல்யாணம் சொல்லிட்டு காலத்து நேரத்தை வீணா கழிச்சுவாங்க. வயசான காலத்தை வருத்தப்படுவாங்க. வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாது. நிறைய பேர் வேலை கிடையாது முயற்சி பண்ணுவாங்க, வேலையும் கிடைக்காது, கட்சியில் வருத்தப்படுவாங்க. தொழில வந்து வருமானம் வரல லாஸ் ஆகினே வருது அப்படி விட்டுருவாங்க, கட்சியில் லாஸ் ஆகிடும். அதாவது எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில வெற்றி பெற செய்தான் ஜோதிடமே. நிச்சயமா இந்த சந்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி போதுமா? கண்டிப்பான. ஓகே, என்ன ஒரு கேள்வி? என்ன சொந்தமா என்ன தொழில் பண்ணலாமா? 100 சொந்தமா தொழில் செய்தா முன்னுக்கு வர முடியும். சரிண்ணா. உங்க ஜாதக ரீதியா உங்களுடைய பேராசி பிரகாரம் சொந்த தொழில் செய்தாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். சரிண்ணா. உங்களுக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது. இந்த தொழில் லாபம் வருது கண்டுபிடிச்சிட்டே இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுப்பா. கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஒரு மெக்கானிக்கல் என்ன மெக்கானிக்கல் ஆகுற? கேசி மெக்கானிக்னா. இந்த தொழில் லாபம் கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஒண்ணு வச்சுதான் பயன்படுத்திக்கிறாங்க. சொல்லுப்பா. ஆமாண்ணே, உண்மைண்ணே. ஒண்ணு வச்சு பயன்படுத்தி அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆமாண்ணே. முடிஞ்சு வெளியே வச்சிருந்தாங்க. ஆமாண்ணே. சொல்லுப்பா. கண்டிப்பாண்ணே. ஒரு நிலை இல்லாம போயிட்டு தொழில் ஒரு நிரந்தரமான வருமானம் வரமாட்டேதுண்ணே. விட்டு தான் வருது. ஆமாண்ணே. அவங்க தேவைன்னா உன்னை பயன்படுத்திக்கிறாங்க. கண்டிப்பாண்ணே, அப்படிதானே போயிட்டு இருக்கு. அதுதான் ஜோதிடம் பார்க்கணும். நம்ம ஜோசியரை பார்த்து எப்படி தொழில் முன்னுக்கு வரலாம், எந்த திசையில தொழில் நடத்தலாம், என்ன தொழில் செய்தா முன்னுக்கு வரலாம்,
அப்படின்னு ஜோதிடம் பார்த்து பரிகாரம் பண்ணி அந்த தொழில முன்னுக்கு தான் ஜோதிடமே என்ன சந்தி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி போதுமா? கண்டிப்பா கண்டிப்பா வந்து சந்திரி. ஓகே, நன்றி. சரிண்ணா.